தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். VIT Engineering Entrance Examination 2026. Applications live now. Visit vit.vit.ac.in. பரந்தூர் விமான நிலையத்திற்கு ஏரிகளை அபகரிக்க கூடாது என்பதை வலியுறுத்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு கூட்டமைப்பு வழக்கையும் தொடர்ந்திருக்கிறார். வழக்கு விசாரணையில் நிலுவையில் இருக்கிறது. வருகிற ஜனவரி 5ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வர உள்ளது. இந்த நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் சம்பந்தப்பட்ட பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கான நிலங்களை கையகப்படுத்த விவசாயிகளை அச்சுறுத்துவது நீதிமன்றத்தை காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அவமதிக்கும் செயலில் ஈடுபட்டிருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவர் தன்னுடைய நடவடிக்கையை நிறுத்திக் கொள்ள வேண்டும். வழக்கு விசாரணை முடிகிற வரையிலும் பரந்தூர் விமான நிலையத்திற்கான எந்த ஒரு நிலம் கையகப்படுத்துகிற பணியிலேயும் அதற்கு தொகையை செலுத்துகிற பணியிலேயும் தமிழக அரசு ஈடுபடக்கூடாது என நாங்கள் வலியுறுத்துகிறோம். மீறினால் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் மீது ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை அவசரமாக தொடுக்க நேரிடும் என எச்சரிக்கிறோம். சம்யுக்த கிசான் மோர்ச்சா அரசியல் சார்பற்ற அமைப்பினுடைய தேசிய ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீஷ் சிங் தல்லேவால் அவர்களும் அபிமன்யு குஹார் அவர்களும் தென் இந்தியாவினுடைய ஒருங்கிணைப்பாளர் சாந்தகுமார் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் நாளை மறுநாள் 26ஆம் தேதி மன்னார்குடிக்கு வருகை தர இருக்கிறார்கள். அவசரமான ஒரு ஆலோசனை கூட்டம் விவசாயிகள் மீது தமிழக அரசு துவங்கியிருக்கிற தாக்குதல்களை எதிர்கொள்வதற்கும் விவசாயிகளுடைய நிலங்களை அபகரிப்பதை தடுத்து நிறுத்துவதற்கும் விமான நிலையங்கள் என்கிற பெயரில் ஏரிகளை வரையிலும் அபகரிப்பதையும் இயற்கைக்கு எதிரான வகையில் செயல்படும் தமிழக அரசினுடைய நடவடிக்கைகள் குறித்து அவசர ஆலோசனை நடத்துவதற்காக மன்னார்குடிக்கு வருகை தர இருக்கிறார்கள். அந்த கூட்டம் நாளை மறுநாள் மன்னார்குடியில் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்தில் எடுக்கப்படுகிற முடிவுகள் குறித்து தேசிய தலைவர்கள் அறிவிப்புகளை வெளியிட இருக்கிறார்கள். எனவே தமிழ்நாடு அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும்.